வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்தியான கொள்ளு ரசப்பொடி செய்ய போகிறோம். இந்த கொள்ளு ரசப்பொடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி ரசம் வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி கொள்ளை நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ரசத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டான ரெசிபி. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம டவா வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதிக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் சூடாகி வரட்டும். சூடாகி வந்த பிறகு நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கிறேன். 2 1/4 கப் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட்டில் 2 1/4 கப் கொள்ளு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே நம்ம அந்த மாதிரி வறுக்கிறப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கக்கூடாது. நமக்கு நல்லா சீக்கிரமே கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கொள்ளை நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். இப்போ கொள்ளு சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் நம்ம ஒரே டைமில் வச்சு நம்ம வறுத்து சேர்க்க முடியாது. ஏன்னா ஒரு பொருள் சீக்கிரமாக செவந்து வந்துடும். ஒரு சில பொருள் வறுபடுறதுக்கு அதிக டைம் எடுக்கும். அதனால் இந்த 2 நிமிஷம் கேப்பில் நம்ம செய்கிறப்ப கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நம்ம துவரம்பருப்பை சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை சேர்த்துக்குவோம். மிளகு சேர்த்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லியை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இதுக்கு டைம் எதுவும் நம்ம விட தேவையில்லை. இது எல்லா பொருளையும் நம்ம ஒரே டைம்லேயே சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது குழந்தைங்கள்லாம் ரசம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக நான் 3 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை காரம் அதிகம் அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளுமே செவந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்து அதையும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கூடவே நம்ம முழு மஞ்சளை இடித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம ஒருவேளை உங்கள்கிட்ட முழு மஞ்சளாக இல்லை அப்படின்னா மஞ்சள் பொடியை நீங்கள் அரைக்கிறப்ப நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்து இதில் நான் வறுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம வறுக்கிறப்ப நம்ம வெளியில் ஏதாவது ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா இந்த ரசப்பொடி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேரெக்டாக நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தக்காளி பழம் மட்டும் இருந்தால் போதும் சேர்த்து நம்ம ஒரு ரசத்தை ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயத்தை சேர்த்து செய்கிறப்ப அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கட்டி பெருங்காயம் இல்லாதனால நான் தூள் பெருங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஆறி வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த எல்லா பொருளுமே நல்லா ஆறி வந்துருச்சு. மொத்தமாக இது வறுத்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு நம்ம ரசம் வைக்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் நமக்கு இருக்கும். இப்போ சூப்பராக ஹெல்தியான கொள்ளு ரசப்பொடி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.